ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான க்ரன்ச்சியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மடக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை எங்கள் ஊரில் ஐனஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நல்லா மொறுன்னு இதை ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இப்போது இந்த சூப்பரான மடக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மடக்கு ரெசிபி நார்மலாக மைதா மாவில் தான் ரெடி பண்ணுவாங்க. நான் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மைதா மாவு யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் போல் மைதா மாவும் 1 கப் போல் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா கப்பையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப் போல் மைதா மாவை எடுத்துருக்கேங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடிக்கு பதிலாக உங்ககிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/4 கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயிலையும் இதோடவே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஃபுல்லாகவே மாவோட கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற ஆயிலெல்லாம் ஃபுல்லாக மாவோட கலக்கிற மாதிரி நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். ஃபுல்லாக சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம கையில் மாவை இந்த மாதிரி எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்போ தான் மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாவோடையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சுக்கிட்டேங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம். நம்ம மடக்குக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணுங்க. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு வந்து ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். மாவை மூடி வச்சுட்டேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவை அளந்தமோ மைதா மாவை அதே கப்பில் ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டு இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டேன். நல்லா சர்க்கரையை வந்து ஃபுல்லாக கரையிற அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமிங்கில் சுகர் சிரப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைட்டாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும். நமக்கு கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இப்போது நம்ம சுகர் சிரப்பை இறக்கி வச்சுருவோம். இப்போது நம்ம ரெஸ்ட்டு விட்டுருந்த மாவையும் எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்திருக்குங்க. இப்போ நம்ம மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நார்மலாக மடக்கு ரெசிப்பியில் லேயராக இருக்கும். அது சப்பாத்தி மாதிரி திரட்டி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி மடக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 2 பால்ஸாக பிரிச்சுட்டு ஒரு பால் இருக்கிற உருண்டையை மட்டும் நல்லா சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ சன்னமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக விரிச்சுக்கலாம். நல்லா மாவை டஸ்ட் பண்ணி விட்டு நல்லா வந்து விரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா விரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு இது மேலேயே கொஞ்சமாக மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஆயிலையும் மைதா மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சுருட்டி நம்ம மடக்கு ரெடி பண்ணும்போது நல்ல லேயராக சூப்பராக நம்ம மடக்கு வந்து ரெடியாகி கிடைக்குங்க. இப்போது நல்லா மைதா மாவையும் தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி கார்னர்லேருந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னா உருட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா உருட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருட்டிட்டு இப்போது சைடு மட்டும் நான் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் போல் மைதா மாவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால நம்ம மடக்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டையை அப்படியே நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான்.
இன்னும் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் வந்து பெரிய சைஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக போடுறனால சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி எடுத்தோம்னாலே போதும். ரொம்ப சன்னமாக தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த லேயர் தெரியற அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே இதே போலவே மடக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மடக்கை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ் வந்து பொரிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கோங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லாவே சூடாக இருக்குது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மடக்கையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மடக்கு போட்டு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு 4 மடக்கு போல் சேர்த்துருக்கேன். போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மடக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ மெதுவாக வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழகாக பூரி மாதிரி உப்பி வரும். நம்ம மடக்கு லேயரெல்லாம் அப்படியே நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். இப்போ நல்லா சூப்பராகவே நம்ம மடக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுங்க. இப்போ ஆயிலெல்லாம் நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மடக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட மடக்கை போட்டு எடுத்தாச்சு. இதே போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நான் மடக்கு வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட மடக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மடக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் 1 நிமிஷம் மட்டும் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா ஜூஸியாக இறங்குறதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக மொறுன்னு நல்ல ஜூஸியான மடக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக ஜூஸியாக நம்மளோட மடக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே நல்லா மொறுன்னும் உள்ளே நல்லா சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் இது ஐனஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்பவே பிடிக்குங்க எனக்கு. இந்த ரெசிபியை இதே போலவே இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மடக்கையும் சுகர் சிரப்பில் இதே போலவே டிப் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக லேயராக வந்திருக்கு. இப்போது ஒரு மடக்கை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்ம செஞ்சிருந்த லேயரெல்லாம் அழகாக தெரியுது. நல்லா சூப்பராக கோட்டாகி வந்திருக்கு. ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க. இப்போ இதை உடச்சி பார்க்கலாம். உள்ள அழகா லேயர் எல்லாம் ஃபார்ம் ஆகி அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.